கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த புதிய மாதத்தை காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கடந்த 10 மாதங்கள் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக என்ற இந்த வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். கர்த்தர் நம்மை கெம்பீரிக்க பண்ணுவார் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணினார். இந்த மாதம் முழுவதிலும் அதே வசனத்திலே சந்தோஷம், கெம்பீரம், களி கூறுதல் 3 விதமான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, இனி வரப்போகிற எல்லா நாட்களிலும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த சந்தோஷத்தையும் கெம்பீரத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் கர்த்தர் களி கூறுதலையும் காண பண்ணுவாராக. இன்றைக்கும் நாம் அதற்கு ஆதாரமாக தியானிக்க போகிற வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதே உபாகமம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்றால் முதலாவது தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து, தேவன் நமக்கு அருளின எல்லா அனுக்கிரகங்களையும் நினைத்து, தேவன் நம்மை ஆசீர்வதித்த காரியங்களை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரங்களிலே ஆண்டவர் செய்யாத காரியங்களை குறித்து நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் அல்லது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் செய்யவில்லை என்று சொல்லி, ஆண்டவர் என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது, ஆண்டவர் செய்யாமல் இருக்கிறார் என்று சொல்லி நாம் இப்படி செய்யாத காரியங்கள், நடக்காத காரியங்களை குறித்தே நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு மாறாக ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே செய்தவைகளை நாம் முதலாவது நாம் நினைக்க வேண்டும். நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அநேக நன்மைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார், நன்மைகளை அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். அதையெல்லாம் யோசித்து பார்த்து நாம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதிலே நாம் சந்தோஷப்பட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நன்மை செய்த நன்மைக்கு நாம் சந்தோஷப்படும் பொழுது, செய்த நன்மையை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் அவர்களுக்கு நான் சந்தோஷமாய் நன்மை செய்வேன் என்று சொல்லி இந்த வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறாராம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக தான். அதை தான் நாம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி தேவதூதர் மூலமாக சொல்லப்பட்டது. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதற்காக தான் ஆண்டவர் வந்தார். அதனால தான் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அவைகளை நாம் நினைத்து நாம் சந்தோஷப்படும் பொழுது மறுபடியுமாக நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளையும் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொடுத்து அவர் உங்களை சந்தோஷப்பட வைப்பார். இன்றைக்கும் நீங்கள் பலவிதமான காரணங்களினாலே நீங்கள் துக்கத்தோடு இருக்கலாம், நீங்கள் வேதனையோடு இருக்கலாம், அல்லது குழப்பங்களோடு இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் செய்ததை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். ஆண்டவர் பாராட்டின நன்மைகளை நினைத்து சந்தோஷப்படுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே என்ன காரியங்களுக்காக நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிறீர்களோ அதையும் கொடுத்து அவர் நிச்சயமாய் உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆண்டவர் ஒரு நாளிலே நாம் அடிமைத்தனத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், பலவிதமான பலவீனங்களில் இருந்தோம். இவைகளெல்லாம் ஆண்டவர் நம்மை
மீட்டெடுத்திருக்கிறார். அதை தான் நாம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் செய்த காரியங்களை மறவாமல் நாம் நினைத்து பார்த்து நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி நாம் சந்தோஷப்படும் பொழுது ஆண்டவர் மறுபடியுமாக உங்கள் வாழ்க்கையிலே அவர் நிச்சயமாக அவர் நன்மைகளை செய்வார். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்படி என்றால் அவர் செய்த உபகாரங்களை, அவர் செய்தவைகளை நினைத்து நாம் துதிக்க ஆரம்பிப்போம். அவர் செய்தவைகளை நினைத்து நாம் சந்தோஷப்பட ஆரம்பிப்போம். கர்த்தர் இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே அவர் மகிழ்ச்சியை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். நிச்சயமாக கர்த்தர் செய்வார். ஆண்டவரை நாம் மறவாதபடிக்கு, ஆண்டவர் செய்தவைகளை மறவாதபடிக்கு நினைத்து சந்தோஷப்பட ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மறுபடியுமாக நன்மைகளை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அப்பா, இந்த மாதத்திலும் உடைய பிள்ளைகளை நீர் சந்தோஷப்படுத்துவீராக. கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்து எங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறீர். அதையெல்லாம் நாங்கள் நினைத்து பார்த்து அதை நாங்கள் மறவாதபடி கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்த, ஆண்டவரே அதை நினைத்து நாங்கள் சந்தோஷப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் அப்படி செய்யும் பொழுது நீர் இன்னும் எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்து எங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். நீர் அப்படியே இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே சந்தோஷத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. ஆமேன்.